ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்குரிய கொஷின் அண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 10 பற்றி நம்ம கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் 5 jobs are to be processed on 2 machines AB in the order AB. Times of jobs are taken to be இந்த ஆப்டிமம் சீக்வன்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ கீழே வந்து சீக்வன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க 5 2. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டேபிளாட்ட அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ டேபிளாட்ட நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்ற மிஷின். செகண்ட் வந்து பின்னு மிஷின் வச்சுக்கோங்க. அப்படி வச்சும்போது எது வந்து மினிமம் ஓவராலா எது வந்து மினிமம் வேல்யூன்னு சொல்லி பார்க்கணும். மினிமம் வேல்யூ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏன்ற மிஷின்ல வந்து உங்களுக்கு மினிமம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். பின்ற மிஷின்ல மினிமம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்ப இருக்கிறதே வந்து மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 2 1 6 9 9 7 3 8 10 4 நம்மளுக்கு இருக்கு. இப்ப வந்து இருக்கிறதே மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அப்ப பின்ற மிஷின் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணோம், அந்த ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா J2. ஓகேவா? ஸோ அடுத்த மினிமம் என்னன்னு சூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த மினிமம் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த ப்ராசஸ் போடணும். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா we can choose the minimum value. ஸோ மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணி ஸோ we can draw the sequence. ஸோ அதோட கான்செப்ட் மினிமம் வேல்யூ தான் போடணும். கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாக்ஸ் ஆட் அரேஞ்ச் பண்ணி மிஷின் 1 மிஷின் 2 சொல்லி போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபார்முலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the better initial solution of the transportation problem is obtained by. ஸோ இருக்கிறதே பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகேவா? அப்போ இதுல 2 கொஸ்டின் இருக்கு. இனிஷியல் பேசிக் பீசிபிள் சொல்யூஷன் வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்றோம் அப்படின்னா 3 மெத்தடு. ஒன்னு வந்து நார்த் வெஸ்ட் பிளான் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, வர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன். ஓகேவா? இது வந்து IBFS ஃபைன் பண்றதுக்கு இனிஷியல் பேசிக் பீசிபிள் சொல்யூஷன். இதுல பெஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா if that 4 tasks to perform to each requires processing on 2 different machines, இந்த நம்பர் நியூமரிக்கலி தியரட்டிக்கல் பாசிபிள் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ the பாசிபிள் சீக்வன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா we can apply the formula. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் 4 tasks to perform அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து கரெக்டா நமக்கு எக்ஸாக்டா வரும் அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் த மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் ஆஃப் Z equals CX சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு X greater than 0. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன கேட்டகரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் LPPயா இல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LPPயா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் LPPயா அப்படின்னு சொல்லிட்டு Z equal to CX சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் AX லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B. ஓகே, ஸோ இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் விச் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் கால் தி. ஸோ மேக்ஸிமைஸா வந்து மாத்துறதுக்கும் மினிமைஸா எனி பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் மேக்ஸிமைஸா விசட் இல்ல மினிமைஸா விசட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் LPP அப்படின்றத இது ஆப்டிமம் சொல்யூஷனா இருக்குமா இல்ல டீரேட் சொல்யூஷனா இல்ல அன்பவுண்டட் சொல்யூஷனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட். ஸோ ஓஆர் வந்து எங்க வந்து ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்லயே இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ ஓஆர் இஸ் அப்ளை த டெசிஷன் தியரியா, ஓஆர் வந்து எதுக்கு அப்ளை சயின்டிபிக் அப்ரோச், இல்ல ஓஆர் த சயின்ஸ் ஆஃப் யூஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து பெஸ்ட் ஒன் எது வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட் வித் ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆஃப் நாட் அசோசியேட். ஸோ வி கேன் ஃபைண்ட் த TP. ஓகேவா? ஸோ இதுல எது வந்து நம்மளுக்கு வந்து இல்லாம இருக்குது ஆன்சர் வந்து டி. மீது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் பேசிக் பீசிக் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடியது. இந்த சீக்வன்ஸோட இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செலக்ஷன் ஆஃப் த அப்டைப்ட் ஆர்டர் ஆஃப் சீரிஸ் ஜாப் டன் த ஃபைண்ட் நம்பர் ஆஃப் சர்வீஸ். அதே மாதிரி ஜாப் மஸ்ட் பி ப்ராசஸ் அட் த டைம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெத்தடு இந்த ஃபெசிலிட்டி ஆஃப் த கேன் ப்ராசஸ் மோர் தென் 1 ஜாப். இது வந்து இன்ட்ரோடக்ஷனே அந்த 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, 1 மிஷன் 1 ஜாப், 1 மிஷன் 2 ஜாப்ஸ், N ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
Next question பாத்தீங்கன்னா in LPP relation between the number of variables and the number of constraints is. ஸோ வேரியபிளுக்கும் ப்ளஸ் கன்ஸ்டைன்ஸ்க்கும் என்ன ஒரு ஃபார்முலேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இனி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி டெசிஷன் வேரியபிள் ஆர் எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பில டெசிஷன் வேரியபிள் வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இருக்குமா, நெகட்டிவ் இருக்கும், நான் நெகட்டிவா இல்லை நான் பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எல்பிபி, எல்பியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்னன்னு சொல்லி நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 9ல இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு மிக குறைந்தான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்தது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆன்சரோட தான் நம்ம கொடுத்துருப்போம். உங்களால ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.